இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ரேவதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன். நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், வந்துச்சா? வந்தது, பார்த்தேன். நான் எதுக்கு அனுப்புனேன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? எனக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீ எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தானே நம்புறேன். அப்புறம் எதுக்கு காரணம் கேட்கணும்? இங்கே ஒரு கூத்து நடந்துச்சு. என்னது? அம்மா ஒரு லாயர் மூலமா நம்ம டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அந்த லாயர் வீட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு போனாரு. அங்க எது நடந்தாலும் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. சரி கார்த்தி. சரி, உடம்பு பாத்துக்க. வச்சுட்டுமா? டிவோர்ஸ் பேப்பர்ல ரேவதி அவளை சீக்கிரம் கையெழுத்து போட மாட்டா. அவளை போட வைக்கிறதுக்கு ரொம்ப போராடணும்னு நினைச்சோம். ஆனா அவ என் அக்காக்காரி சொன்னதும் மறு பேச்சு பேசாம உடனே கையெழுத்து போட்டுட்டா. உண்மையிலேயே இது ஆச்சரியமான விஷயம் தான் சந்திரா. இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆமாங்க, இவளும் அவன் மேல உயிரே வச்சிருக்கிறவதான். போலீஸ் லாக்அப்ல இருந்த புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அவனை வெளியில கொண்டு வரதுக்காக பஞ்சாயத்துல பிரிஞ்சு போகிறது கூட சம்மதிச்சுட்டா. அந்த அளவுக்கு அவனை நேசிக்கிறவ எப்படி கொஞ்சம் கூட எதிர்ப்ப காட்டாம கையெழுத்து போட்டானுதான் இன்னும் புரியலங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யறது, எப்படி காய நகர்த்துறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ரேவதி கோர்ட்ல ஆஜராகணும்னு லாயர் சார் சொல்லிருக்காரு. அப்ப அவனும் கண்டிப்பா வருவான். ஜட்ஜி 2 பேரையும் விசாரணை பண்ணிட்டு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அப்பவும் 2 பேரும் பிரியறதுல ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 6 மாசமும் அவங்க 2 பேரையும் சந்திக்கவே விடக்கூடாது. அப்பதான் இந்த விவாகரத்து ஈஸியா கிடைக்கும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் புருஷனை பிரிஞ்சிருக்கிறத பத்தி அவ கேவலமா பேசினத நான் இன்னும் மறக்கல. அவ இந்த ஜென்மத்துல அவ புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாது, வாழவும் விட மாட்டேன். சித்திய ஏண்டா இப்படி பேசணும்னு நினைச்சு அவ காலம் முழுக்க ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஐயா, என் கட்சிக்காரர இந்த கார்த்திங்கிறவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. இதனால என் கட்சிக்காரர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. இப்படி மன உளைச்சலோட சேர்ந்து வாழ்றதை விட பிரிஞ்சிறது நல்லதுங்கிற முடிவுக்கு வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அம்மா, உங்களுக்கு உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா? சொல்லுங்கம்மா, சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா? ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க யாரு? இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? நான் தான் இவளோட அம்மா. சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க. இதோ இங்க நிக்கிறாரே, இவர் எங்க வீட்டுக்கு டிரைவரா வேலைக்கு வந்து சேர்ந்தவர். என் வீட்டுக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சாரு. அதனால இவரை நல்லவருன்னு நினைச்சு என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காருன்னு. என் குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. உங்க 2 குடும்பமே ஏற்கனவே சொந்தம் தானே? சொந்தம் தாங்க ஐயா. ஆனா ஒரு குடும்ப பிரச்சனையில 25 வருஷமா எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர் அந்த குடும்பத்தில இருந்து வந்து என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதனால என் பொண்ணு மட்டும் இல்ல, என் குடும்பமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. உண்மை தெரிஞ்ச பிறகு என் பொண்ணுக்கு இவனோட வாழவே பிடிக்கல. மனசு வெறுத்து போய் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டான். உங்க அம்மா உங்களுக்காக பேசியிருக்காங்க. நீங்களும் டிவோர்ஸ விரும்புறீங்களா?
இதுல உங்களுக்கு சம்மதம் தானா? எனக்கு இதுல சம்மதம் தான். அக்கா, ரேவதி சம்மதம் சொல்லிட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். அக்கா, இவன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கேன். ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே புரியல. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் செய்யறான்னு தோணுது. ஏய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அவனும் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றதுனால சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிரும். அது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஆக 2 பேரும் பிரியறதுல உறுதியா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இல்லைன்னு தோணுது. அதுக்கு வயசும் காரணமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் வரல. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேணான்னு எனக்கு தோணுது. ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம். இப்ப நீங்க கிளம்பலாம். நன்றிங்க ஐயா. டேய், ஜட்ஜு சொன்னதை கேட்டல்ல? இன்னும் 6 மாசம் தான் எல்லாம். அதுக்கப்புறம் உனக்கும் என் பொண்ணுக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எந்த உரிமையும் கொண்டாடிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வர முடியாது. சனிய, உங்க குடும்பத்தோட உறவு முறிஞ்சிருச்சுன்னு நாங்க நிம்மதியா இருப்போம். டேய், எங்களை ஏமாத்தி எவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருந்த. உன்னோட சேர்ந்து அந்த கிழவி, உன் லூசு ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருப்பீங்க. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்டல்ல. இனிமே நாங்க திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. உன்னை கொதற கொதற ஓட விடுறோம் பாரு.